போலீஸ் ஆகி செஞ்ச முதல் நல்ல விஷயம் தாஸோட தம்பியை போட்டது. நான் நினச்சா உன்னை ஒரு செகண்டில் போட முடியும். ஆனால் நீ அவ்வளோ ஈஸியாக சாகக்கூடாது. வழியால் துடிச்சு துடிச்சு சாகும். உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியட்டும் தாசனட்டை வச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு. பேர உன்னை காப்பாற்ற வருவா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. சாரி, ஆசை இல்லை, வெறி. யோ பேண்ட்டுங்க போட மறந்துட்டேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுறாங்க, பேண்ட்டை மாட்டி சீக்கிரம் வா, இல்லைன்னா நீ பேட்டா கிடையாது. ஆனால் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு என் ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. டைலாக் சொல்லியா? ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். சரியா சொல்லிடுவியா? சொல்லிடுறேன் சார். நீ என்ன சலிச்சிக்கிற? ஒன்றும் இல்லை சார். ரெடி டேக். அவன் டைலாக் சொன்னதும் தோலில் ஃபீலிங்காக தட்டணும். ஓகேவா? சரி சார். ஆக்ஷன். ஒரு கடமை உளராத போலீஸ் ஆஃபீஸருக்கு என்னையா உளர்ற? ஒரு உடமை உளராத சார் சார் ஒன் மோர் ஆக்ஷன். ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆஃபீஸருக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். எஸ். யோ என்னையா பண்ற? சாரி சார். ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கு மரியாதை செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தட்டுடா, தோல்ல தட்டுடா. யோ எங்கயா பிடிச்சிங்க அவனை? ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கு மரியாதை செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். கட். டேக். ஓகே. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு டெய்லி அதே மாதிரி நினைச்சா கொஞ்சம் டூ மச் தானே. நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு. என்னை எல்லாரும் ஜூனியர் இருந்தால் கூப்பிடுவாங்க. நான் போலீஸை செஞ்ச முதல் நல்ல விஷயம் தாஸ் தம்பியை போட எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு. தாஸ் தம்பி தயா பிரச்சனைக்கு மறுபேர். This come back. என்னடா போலீஸ்காராம எகுறீங்க? எகுறவங்க என்னாச்சு பார்த்தல? போட்டுருவோம் உன்னையும். ஒழுங்கா நாங்க போடுறத பொறுக்கிட்டு சொல்றத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் லிமிட்டை தாண்டிட்டான். இப்போ நான் தாண்ட போறேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நான் சாகக்கூடாது. சார் வண்டி பிரேக் டவுன் சார். அதான் கார் எதுவும் அனுப்ப முடியுங்களா? என்ன நடிக்கிற நீ? சார் கீழே செத்துக்கிட்டதால சார் போலீஸ். அது நான் தான் சார். சார் பிளட் கண்டினியூட்டி ட்ரெஸ் இதெல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. நீ அப்படியே கிளம்பிரு, வரவேணா பார்த்துக்கலாம். ஐயோ சார். சரி சார். சார் வேட்டாலாம் இன்னும் வாங்கலை. அதான். ஹலோ ஹலோ. வெற்றியும் சரி தோல்வியும் சரி வந்தா பல்கா தான் வரும் போல இருக்கு. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படினா வெற்றி எத்தனாவது மாடியில் கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. செத்துட்டானா? இல்லை. ஏன்? அவனை 3 இடத்துல சுட்டு யாரும் இல்லாத இடத்துல போட்டிருக்கேன். அவன் வழியால் துடிச்சு துடிச்சு சாவானே. டிபார்ட்மெண்ட்டே நம்மளை பார்த்து நடுங்குண்ணே. அறிவு இருக்கா? என் தம்பியை கொண்டு அவன் போட்டு வர சொன்ன, இங்க டைலாக் பேசிட்டு இருக்கிற. அவன் தப்பிச்சா என்ன பண்ணுவ? இல்லைண்ணே. இல்லைண்ணா
போய் போட்டோப்பா. இதுக்கு தான் ஜூனியர் பசங்க பெரிய வேலைக்கு அனுப்புவா சொல்றது. ஏய், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. நீ பின்னாடி போய் வேலை முடிச்சிட்டா போ. நான் அவனை இது வரையும் பார்த்ததில்லை. இடம் தெரியல, அங்கே ரத்தக்காரோட போலீஸ்காரர் இருப்பான். அந்த கொண்டுட்டு வா. அவன் செத்ததுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். அவன் கையை போலீஸ் கூட வெட்டி எடுத்துட்டு வா. அவன்டா அது கை கொடு. கை கொடு. கூட்டு போக வந்தீங்களா? ஹலோ, நான் ஆக்டர் பழனியப்பன். ஏய், உன்னை யாரா இங்கே வர சொன்னது? மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் இன்னும் என்ன அனுப்பிச்சு விட்டாரு. ஏய், யாரா அவன்? நம்ம போட வேண்டிய ஆளே இல்லையாடா? ஏய், யாரா நீ? சார், நான் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சார். சார், என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஏய், என்ன சட்டையெல்லாம் ஒரே ரத்தம்? சார், அதெல்லாம் வந்து சாயம் சார், என்ன விட்டுருங்க சார். டேய், விடுங்கடா அவனை. உங்களுக்கு நான் தானே வேணும். நீ இன்னும் சாவலியா? சுமார் நான் பாத்துக்கிறேன். ஏய், இவன் என் கையில தான் சாவணும். ரைட்டாக இருந்து ரைட்டான விஷயங்களை செஞ்சா எப்போதுமே நம்ம தப்பானவங்களோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்போம். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் நம்ம பக்கம் இருக்கு, நியாயம். சார், சார், ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கு மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் சார்.